Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி வந்துட்டு கண்டென்ட்ல வந்து காப்பிரைட் இல்லாத வீடியோவா நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஸோ இந்த காப்பிரைட் இல்லாத வீடியோ எங்கெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எப்படின்னா இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து கண்டென்ட் இருக்குது, ஆனால் வந்து அவங்களுக்கு என்ன உள்ளக்க போடுறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வீடியோஸ் இல்லை அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலான்னா யூடியூப்லேருந்து சர்ச் பண்ணி சில கண்டென்ட் எடுக்கலாங்க, சில வீடியோஸ் எடுக்கலாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100% காப்பிரைட்ஸ் இஷ்யூ வராதுங்க. அதுக்கோட ப்ரூஃபும் நான் இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறேங்க. எப்படி வந்து நீங்கள் வந்து இந்த கண்டென்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இஷ்யூ வராதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட்டில் பேக்கில் உங்களோட ஒர்க்கு வந்து அந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக இருக்கணுங்க. மொத்த வீடியோ எடுத்து நம்ம வந்து அப்படியே போட முடியாது. வந்து நீங்கள் அவங்களோட இன்னொருத்தவங்களோட வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எடிட்டிங் வந்து உங்களோட எடிட்டிங் இருக்கணும், இல்லாட்டி உங்களோட வாய்ஸ் ஓவர் இருக்கணும், இல்லாட்டி நீங்கள் ஃபேஸ் கேம் வச்சு நீங்கள் வந்து ரிவ்யூஸ் மாதிரி கொடுக்கலாம். இப்போ மொபைலோட கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களோட ஃபேஸ் கேம் வச்சுட்டு நீங்கள் உங்களோட ரிவ்யூ காமிக்கலாம், அவங்களோட இன்னொருத்தவங்களோட வீடியோஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிலாம் பண்ணலாங்க. பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் மாற்றிக்கலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிவிட்டு வேணால் நீங்கள் இன்னொருத்தவங்களோட வீடியோ வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டென்ட் போடலாங்க. ஸோ வாங்க உள்ளக்க வீடியோக்குள்ளே போவோம். எப்படி இந்த வீடியோஸ் வந்து காப்பிரைட்ஸ் இல்லாமல் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாங்க. சரி வாங்க, இன்றைக்கி வந்து நம்ம வந்து என்ன சர்ச் பண்ணலான்னா உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை நீங்கள் போய்ட்டு இங்கே சர்ச் பண்ணலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிராஃப்ட் ஐடியாஸ்ன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். உங்களுக்கு வேண்டியதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து கிராஃப்ட் ஐடியாஸ்ன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நிறையா ஐடியாஸ் வருதுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த கண்டென்ட்டை நீங்கள் வந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா இது அவங்களோட ஓன் வீடியோவாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இவங்களோட வீடியோ வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்களா, அவங்களோட லைசன்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலான்னா எப்படி லைசன்ஸ் இல்லாத வீடியோ சர்ச் பண்ணணும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சர்ச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டாப்பில் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 புள்ளி பட்டன் இருக்குங்க. அந்த 3 புள்ளி பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் க்ரியேட்டிவ் காமன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க, அதை சர்ச் பண்ணிட்டு அப்ளை கொடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க வீடியோஸ் எல்லாமே காப்பிரைட்ஸ் இல்லாத வீடியோ. இது எப்படி நீங்கள் போய்ட்டு இது காப்பிரைட்ஸ் இல்லாத வீடியோன்னு பார்க்கலான்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ளக்க பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரீஇஷ்யூ அலோடுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதில் எதில் வியூஸ் கம்மியாக இருக்கோ அந்த வீடியோ தாங்க நீங்கள் எடுத்து உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஸ்ட்ரைக்கும் வராது, அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே மில்லியன் வியூஸ் 772லாம் ஓகேங்க, கம்மி தான். நீங்கள் வந்து இந்த 807 வியூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இருக்கிறதுலே கம்மியான வியூஸ் ஆக்சுவலாக. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உள்ள இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராப் மாதிரி ஒன்று இருக்குது, ட்ராப் பட்டன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா லைசன்ஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் காமன்ஸ் அட்ரிபியூஷன் லைசன்ஸ் ரீஇஷ்யூட் அலோட். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் எடுக்கிறப்ப வந்து காப்பிரைட்ஸ் இஷ்யூ கண்டிப்பாக வராதுங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் போடலாம், எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் டோட்டலாக டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஃபுல்லாக கிராஃப்ட் ஐடியா இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலோட இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த சேனலோட லோகோவில் பார்த்தீங்களா, இந்த வீடியோவில் வந்து சேனலோட லோகோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து உங்களோட சேனலோட லோகோ கொடுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்க மியூசிக்கை மாற்றலாம், கீழே சப்டைட்டில் கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களோட ஒர்க் இந்த வீடியோவில் நிறையா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நீங்கள் உங்களோட கண்டென்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொருத்தவங்களோட வீடியோ வந்து யூஸ் பண்ண முடியும். காப்பிரைட்ஸ் இல்லாமல் எந்த ப்ராப்ளமும் மானிட்டைசேஷனில் கண்டிப்பாக வராது. ஸோ இதுக்கோட ப்ரூஃப் வந்துட்டு நம்ம போய்ட்டு இப்போ பார்க்க போகிறோங்க. ஓகேங்க, இப்போ நம்ம போய்ட்டு கூகுளில் சர்ச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி க்ரியேட்டிவ் காமன்ஸ் வீடியோ யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமானு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ண போகிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் போய்ட்டு டைப் பண்ணுறேன், Creative Commons can get any monetization problems. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பில் இருக்குது, இதை சர்ச் பண்ணுவோம்.
ஸோ இதில் பாருங்கள், இதில் எழுதியிருக்கு, இட் டிபெண்ட்ஸ் வாட் யூ ஆர் டூயிங் வித் இட். அதாவது நீங்கள் க்ரியேட்டிவ் காமன் வீடியோஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. இஃப் யுவர் விஷுவல்ஸ் ஆர் ஜஸ்ட் க்ரியேட்டிவ் காமன் வீடியோஸ் எடிட்டட் டுகெதர், மானிட்டைசேஷன் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி அன்லைக்லி. அப்படின்னா நீங்கள் வந்து 2-3 வீடியோ எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணி பண்ணுறீங்க. ஆனால் வந்துட்டு அப்போ வந்து கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. அதாவது வந்து நீங்கள் எத்தனை வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறீங்கன்றது ப்ராப்ளம் இல்லை, ஆனால் உங்களோட ஒர்க் இருக்கணும், அதான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ இஃப் யுவர் விஷுவல்ஸ் ஆர் மெயின்லி யுவர் ஓன் ஒர்க் and the creative common videos are used sparingly, that's not a problem. அதான் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னேனுங்க, உங்கள் வீடியோஸ் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து அடுத்தவங்களோட வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வராது. ஆனால் கண்டிப்பாக உங்களோட பார்ட் என்ன, உங்களோட ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு அதாங்க மெயின் விஷயம். ஸோ அதாங்க அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயம் தாங்க இம்பார்ட்டன்ட். இன்னொருத்தவங்களோட வீடியோ வந்துட்டு நீங்கள் 2-3 வீடியோ வந்து நீங்கள் சேர்ந்து எடிட் பண்ணாலும் அந்த எடிட்டிங் மட்டும் பத்தாதுங்க. நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் அந்த வீடியோவில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன மாதிரி விஷயம்லாம் பண்ணலான்னா, அதில் இப்போ இன்னொருத்தவங்களோட, இப்போ சப்போஸ் நீங்கள் டூரிசம் வீடியோ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்கேருந்து நீங்கள் அவங்களோட வீடியோஸை வந்து எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு ஒரு 4-5 வீடியோ எடுத்துகிட்டு ஒன்றா எடிட் பண்ணி போடலாம். ஆனால் போடுறப்ப கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அதில் வந்து அவங்களோட ஃபேஸ் வராமல் பார்த்துக்கணும், அவங்களோட சேனல் நேம் வராமல் பார்த்துக்கணும், லோகோ வராமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து கண்டிப்பாக அதில் வந்து உங்களோட ஒர்க் என்ன. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, அதில் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம், இல்லை ஃபேஸ் கேம் வச்சுட்டு நீங்கள் பேசலாம். ஸோ நீங்கள் வந்து அவங்களோட வீடியோ வந்து பேரலாக வச்சுட்டு ஃபேஸ் கேம் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ உங்களோட ஒர்க் அதுக்குள்ளே இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்துட்டு யூடியூப் வந்து அதை மானிட்டைசேஷனுக்கு அக்செப்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இன்னொருத்தவங்களோட வீடியோஸை காப்பிரைட்ஸு இல்லாமல் வந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம இன்னொருத்தவங்களோட வீடியோ வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த க்ரியேட்டிவ் காமன்ஸுன்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் யாருக்கெல்லாம் இப்போ கண்டென்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ இந்த ஆப்ஷனை வச்சு நீங்கள் வந்து கண்டென்ட் எடுத்துக்கலாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.